ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஆனந்த் லைஃப். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சிம்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் ராகி மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதிகமாக உப்பு சேர்த்திக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை 2 பிட்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதை தோசைக்கல்லில் சேர்த்திட்டு தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது ஒட்டுச்சின்னா கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தட்டி விட்டுக்கலாம். நல்லா தட்டி விட்ட அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. வெந்துச்சா வேகலையான்ட்டு நம்ம இந்த மாதிரி 2ஆக பிரித்து பார்க்கலாம். நடுவில் மாவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னொரு உருண்டையை தட்டி எடுத்துடலாம். 2மே நல்லா வெந்திருக்கு. இதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பிச்சு போட்ட அப்புறம் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாட்டம் இல்லாத கொஞ்சமாக கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் கடலக்கொட்டை எடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த கடலக்கொட்டை இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ தோல் எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ராகி சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலையை சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். 1 கப் வெல்லம் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் நல்லா பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும். வெல்லம் உருக உருண்டை நல்லா வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.